அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நல்குறவு என்ற அதிகாரத்திலிருந்து 1049வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறள் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வறுமை இருக்கிறதே அது ரொம்ப மோசமானதப்பா. ஒருத்தன் நெருப்புல படுத்து கூட தூங்கிடலான்றார் வள்ளுவர். நெருப்பில் படுத்து தூங்க முடியுமா? முடியாதுங்க. நெருப்பில் படுத்தா சுடும். எப்படி தூங்க முடியும்? ஆனா இது ரொம்ப அழுத்தமா சொல்ல, நெருப்புல படுத்து தூங்கினாலும் தூங்கலாமே தவிர இந்த வறுமையில் ஒருவன் இருக்க முடியாதப்பா. அதை விட கொடுமை, நெருப்பை விட கொடியது எது? வறுமை. நெருப்பினில் துஞ்சலும் ஆகும். நெருப்புல கூட துஞ்சல், தூங்குதல். நெருப்பில் கூட நாம் தூங்கி விடலாம். நெருப்பில் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள், நிரப்புனா வறுமை, நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. வறுமை என்று வந்து விட்டால் இந்த கண்ணு தூக்கத்தையே அறியாது. கண்ணை மூடி தூங்க முடியாதுங்க. கண்ணை மூடினா வயிறு பசிக்கும். ஐயோ பசிக்குதேன்னு குழந்தைங்க கத்தும். மனைவி ஒரு பக்கம் வருத்தப்படுவாள். அப்ப குடும்பமே, ஜீவாதான் ஒரு அருமையான பாட்டு சொல்லுவார். பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு உச்சூடும் அழுவும் சொல்லுவார். வறுமை, வறுமை என்ன அழகா சித்தரிக்கிறார் பாருங்க ஜீவா ஒரு பாட்டுல. பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழுவும். இது வள்ளுவர் கருத்தை தான் அவர் பின்னி பின்னி பாடுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? நெருப்பினில் துஞ்சலும் ஆகும். நெருப்பில் கூட தூங்கலாம். தூங்க முடியும்? முடியாது. ஆனா முடியும். எப்ப முடியும்? இந்த வறுமையை விட சனியா அதில் கூட படுத்தலாம் போப்பா. நெருப்பினில் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. யாதொன்றும் கண்பாடு அரிது. எப்படியும் கண்ணை மூட முடியாது. கண்ணை மூடி தூங்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, கண்ணை மூடி தூங்க முடியல போப்பா ராத்திரிலாம் அப்படியேம்பா. மனசுல துன்பம் வந்தாலும் தூங்க முடியாது. வறுமை வந்தால் துன்பம் வரும், துன்பம் வந்தால் தூங்க முடியாது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? நெருப்பினில் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.